ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் மோசே சொல்றாரு, யார் யாரெல்லாம் சுத்தி இருக்கிறாங்கன்னு போய் பாரு. ஏனாக்கின் குமாரர் அங்க இருக்கிறாங்க. அகிமான், சேசாயு, தல்மாயு. இவங்க என்ன எப்படி இந்த காலை மாதிரி இவங்க பார்த்திருந்தாங்கன்னா இது ஈஸி அப்படிமாங்க. ஈஸி. ஏன்னா காதுனால எகிப்தில் இருக்கும் போதே மோசை அனுப்பி கேட்க வச்சு அங்கிருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளவு போராட்டம். எகிப்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணது மாதிரி வேற எங்கேயுமே அவர் ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எகிப்தில் வந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதை விட ஆண்டவருக்கு வந்து பெரிய கடினமான வேலைங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார்னா இந்த கானானையும் அதை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் பிடியிலிருந்து மீட்டு இந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். எனவேதான் இந்த காலேப் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் செய்த 5 காரியத்தை நான் சொல்லி, அதாவது எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லி நான் செபிக்க. முதலாவது, அவன் அமர்த்துகிறான். என்னாகமம் 13:30 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, போதும், ஜனங்களை அமர்த்தி. எந்த ஜனங்களை அமர்த்துகிறான்? இது முடியாது, இது நடக்காது, இது வாய்ப்பில்லை. அங்க ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க, அங்க ராட்சத பிறவியான இப்படி சொல்றவங்களை இந்த காலேப் என்ன செய்கிறான் அப்படின்னா அமர்த்துகிறான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேச விரும்புகிறேன். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான பேச்சுக்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள் நம்மில் எழும்பாதபடிக்கு அதை என்ன செய்யணும் தெரியுமா? அதை அமர்த்த வேண்டும். அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல கையெட்டுற தூரத்துல கொண்டு வந்தாச்சு. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி என்ன செய்ய வச்சிடக்கூடாதுன்னா, எனக்கு அது கிடைக்காம போக பண்ணிடக்கூடாது. நம் தேவனை குறித்த காரியங்கள் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. ஒன்று, அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். சங்கீதம் 139:2. நேரம் இல்லாததுனால வாசிக்கவில்லை, நானே சொல்லிவிடுகிறேன். சொல்லுகிற வசனம் மட்டும் வாசித்தால் போதும். நினைவுகளை தூர. அப்ப தேவனுக்கு விரோதமான நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு விடாதிருக்கிற நினைவுகளை என்ன செய்யணும் தெரியுமா? அதை வளர விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படி வரும்போதே கிறிஸ்துவுக்குள் அதை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். பவுல் அப்படித்தானே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10 அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள் எந்த எண்ணத்தையும். அது இன்னும் புரியும்படியே சொல்லணும்னா, எபேசியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அதை அமர்த்தணும். ஒரு எண்ணம் போகுதா, இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உடனே நான் எதை நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சொன்னது, கர்த்தர் எனக்கு செய்தது. ஒருவன் எளிதில் சுதந்திரிக்கணும்னா முதல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள். ஏன்னா அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் அநேகரை நம்பி இணங்கல்லையா. இப்படியாடா நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும். நினைவின் தோற்றத்தை அறிவாராம். நான் நினைக்கிறது அவருக்கு முன்னாடி படம் போல ஓடுமா. இப்படிதான் ஒரு போதகர் பேசிட்டு இருந்தார். இங்க பாருமா, இங்க நீ நினைக்கிறது செய்யறது எல்லாமே அவருக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நாளில் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் காண்பிக்கப்படும். உடனே ஒருத்தர் முடிச்சுட்டு பாஸ்டர் கேட்டார், அப்படியா
நம்ம செய்யறதெல்லாம் எல்லாமே அங்க காட்டுவார் ஃபுல்லா. யாரெல்லாம் இருந்து பார்ப்பாங்க? தூதர்கள் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. என் மனைவி இருப்பாளா? ஏன்னா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே நினைவின் தோற்றத்தை அவர் அறிவார். நான் இங்க நினைக்கிறது அவருக்கு முன்னாடி அது ஒரு பிக்சராவே தெரியும். அதனாலதான் அதை அமர்த்தணும். ஏன்னா பக்கத்துல வந்துட்டோம், இதுவரை கொண்டு வந்துட்டார். இந்த பக்கத்துல வந்து இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அமர்த்தணும். மோசேக்கு கூட முடியலையே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை கர்த்தர் கவனித்துக்கு பேச்சுகள் அமர்த்தணும். சில பேச்சுகள் பேசியே கெட்டவங்க தான் கிறிஸ்தவர்களில் அநேகர். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஜெபத்தில் அவங்க வீரர்களா வீராங்கனைகளா இருப்பாங்க, ஆனா வாயை திறந்தா பேச்சு. நிறைய பேர் இது ஆவியானவர் தெளிவா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம் கவனித்து கேட்ப, சும்மா கேட்க மாட்டாராம். அவர் போற வழியில காதல் எல்லாம் உள்ளதில்ல, கவனித்து. எல்லாரும் பேச்சு அவர் கேட்க மாட்டார், அவருடையவங்க பேசுறத கவனித்து கேட்பார். அதனால நம்ம என்ன பேசுறோமோ அதுலதான் சோதனை வரும். அந்த இரவுல உண்மையிலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு யாருக்கு தான் மெயின் சோதனை வந்து தெரியுமா? பேதுருவுக்கு. ஏன்னா அவன் தான் பேசிட்டே இருந்தான் ஓவரா. மீதி எல்லாரும் அமைதியா இருந்துட்டு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, பேதுருவை காணல. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்ட்டார். ஏன்னா நான் போவதற்குள்ள காவல் அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாம் போனாலும். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வந்து ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுப்பார். அந்த பரிசேயன் ஃப்ரெண்ட்ல போய் இவனை விட நான் நல்லவேன்னு சொல்றான், அவன் அல்ல இவனே நீதி, இப்படியெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தது. இவங்கெல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். அப்படியா? வா, நான் இதுவரை ஒன்னும் ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன், இந்த நைட்டு வச்சுக்கோ. ஆமென். பேச்சுக்கள். நான் என்ன பேசுறேன், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கோம், புருஷ மனைவி கடையில் என்ன பேசிட்டு இருக்கிறோம், நண்பர்களுக்கு இடையில என்ன பேசிட்டு இருக்கிறோம், எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதனால அமர்த்துகிறான், அவன் அமர்த்துகிறான் செயல்கள். ஆமென். எரேமியா 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. அமர்த்தணும். நம்ம அமர்த்தலைன்னா என்னாகும் தெரியுமா? யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளு மட்டும், அவர்கள் மடியும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில். அதாவது நம்மை தேவன் கொண்டு வந்தது சுதந்தரிப்பதற்கே தவிர சுற்ற விடுவதற்கல்ல. ஆனால் அமர்த்தப்பட வேண்டியவர்கள், மாள வேண்டியவர்கள் மாளும் மட்டும். இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சுதந்தரிக்க முடியாம போச்சு. இதுல காலேபு யோசுவாவும் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, உத்தமமாய் பின்பற்றினவர்கள், வேற ஆவி உடையவர்கள். ஆனால் அவர்களோடு இருந்தவர்கள் நிமித்தமாக இவர்களும் சுத்த வேண்டியதாயிற்று. ஜபம், நம்ம இது நான் ஆவிக்குரிய கண்டத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். உடனே என் கூட இருக்கு யார் இருக்கான்னு பார்க்க கூடாது. நம்ம கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் அது மாளும் மட்டும். நம்ம சுத்திட்டு தான் இருப்போமே தவிர, அது இந்த 2020 ஆகஸ்ட் போய் 2021 ஆகஸ்ட் போய் 2022 ஆகஸ்ட் போச்சு, 2023 ஆகஸ்ட் போச்சு, 24 இது போய் இதுவும் போகுமா? தேவன் நம்மை கொண்டு வந்தது சுத்துறதுக்கல்ல, சுதந்தரிப்பதற்கு. எவ்வளவு காலமா சுத்திட்டு இருக்கிறோம், ஏன் அமர்த்த மாட்டேங்கிறோம்? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அந்த கீழ்ப்படியாமல் போனவர்கள் மாளும் மட்டும். இந்த யோசுவாவுக்கு காலேபுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும்.
நம்ம இவ்வளவு எளிதில் சுதந்திரிக்க வேண்டியவர்கள். இவர்கள் நிமித்தமாய் நம்மளும் சுத்த வேண்டி இருக்கிறது. இது போலதான் ஒரு தேவ பிள்ளை அழணும். ஆண்டவரே, என்னைக்கோ நீங்க தந்த வாக்கு தத்துவம் இந்த ஒரு சுபாவத்தின் நிமித்தமாய், இந்த ஒரு கேரக்டர் நிமித்தமாய், இந்த ஒரு பேச்சு நிமித்தமாய், இந்த ஒரு எண்ணத்தின் நிமித்தமாய் ஆமை எனக்கு தள்ளி தள்ளி போகுதே அப்பா. வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் வைக்கிறேன். மீண்டும் அது தலை தூக்காமல் மடியட்டோ. தாவீது அப்படிதான் செய்தான். சங்கீதம் 65:3 சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 65:3, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது ஆண்டவரே. அக்கிரம விஷயம் ஆண்டவரே, சில காரியம் நான் இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்னை மிஞ்சி வல்லமை கொள்ள. நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அது என்னையும் தாண்டி போயிருது. நான் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னையும் தாண்டி போயிருது. எனக்கு இறங்குங்க தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். அப்ப அக்கிரம விஷயங்கள் நம்மில் மிஞ்சி வல்லமை கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? மீறிடுவோம், எல்லாத்தையும் மீறுவோம். அதனால சுதந்திரிக்க வேண்டிய நாம சுத்திட்டு இருக்கிறோம். ஆமே. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீங்க என்னைக்கே சுதந்திரிக்க வேண்டியவங்க தெரியுமா? நீங்க நல்லவங்க தான். உங்க ஜெப ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, விசுவாச ஜீவியத்துல ஃபால்ட் இல்ல, எல்லாம் ரைட். ஆனா சில காரியங்கள் ஓங்கும் போது அதை அமர்த்த விட்டுட்டோம். சில பேச்சுகளுக்கு நாம கண்ட்ரோல் போட, கடிவாளம் போட விட்டுட்டோம். சில எண்ணங்களுக்கு நாம கடிவாளம் போட விட்டுட்டோம். இஷ்டத்துக்கு நினைக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு செய்யறது. இதனால என்னாச்சுன்னா சுதந்திரிக்க வேண்டிய நாம அவைகள் நிமித்தம் சுத்திட்டே இருக்கிறோம். நேரா போனா கையில கிடைக்கும், முடியல, சுத்திட்டே இருக்கிறோம். எதெல்லாம் சுத்த வேண்டி இருக்கு? எரிகோவை சுத்த வேண்டி இருக்கு. எதையெல்லாம் எத்தனை மலைகளை சுத்த வேண்டி இருக்கிறது. சில சுபாவங்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சில சுபாவங்கள் நம்மில் மாளும் மட்டும், அது அழியும் மட்டும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 30 நாள் ஜெபம் அட்டெண்ட் பண்ணோம்னா 31வது நாள் வீடை தட்டி வந்து கொடியை தந்துட்டு போவாங்க. என்ன சில சுபாவங்கள் நமக்கு உடனே இன்னொரு ஆள ஞாபகம் வருதா? அவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்ல, இவங்க கிட்ட இந்த கேரக்டர் இல்ல. யார சொல்றேன்னு வீட்டுல போய் கண்ணாடியில பாருங்க, தெரியும். நான் சுதந்திரித்து இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்று கொடுக்கப்பட்டது. வருடம் எத்தனை ஆகிறது? 40 நாளில் அடைய வேண்டியதை ஏன் 40 வருஷம் ஓடணும்? இதுல பாதிக்கப்படுறது காலேப் அல்லவா? பாதிக்கப்படுறது யோசுவா அல்லவா? அவங்களும் சேர்ந்துதானே சுத்தணும். நம்முடைய சில கேரக்டர் நிமித்தமா, சில சுபாவங்கள் நிமித்தமா நம்ம குடும்பமும் சேர்ந்துதானங்க நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கும் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம அவங்களும் சுத்திட்டு தானங்க இருக்கிறாங்க.